திப்பு சுல்தானின் பார்வையை மீட்டெடுத்த முருகன் அதற்கு பிராயச்சித்தமாக கட்டிய கோவில் தான் இந்த முருகன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, நமது பல்லடத்துலேருந்து காங்கேயம் போகிற ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மாதப்பூர் முத்துக்குமார சுவாமி கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். உண்மையிலேயே மிக மிக அற்புதமான கோவில். இந்த கோவிலில் கார்த்திக் நடித்த தெய்வ வாக்கு படம் ஷூட்டிங் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவிலில் 3 இடத்துல நான் பிள்ளையாரை பார்த்தேன், அதாவது முருகப்பெருமானின் சகோதரரை பார்த்தேன். உள்ளே போன உடனே மிக அற்புதமாக சின்ன அழகான கோவில். முதல்ல போன உடனே முருகர், அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிவபெருமான், அடுத்தது பார்வதி தேவி. இந்த 3 பேரையும் நம்ம ஒரே கோவிலில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கோவில் நமக்கு கொடுக்குதுங்க. இந்த தலத்துடைய வரலாறு படி பழனி முருகன் கோவில் உருவான அதே சமகாலத்தில் தான் இந்த மாதப்பூர் முருகர் கோவிலும் உருவானதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன் சின்னங்கள் பிற்கால பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயிலுடைய திருப்பணி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் இந்த கோவிலுக்கு பெரும் நன்கொடைகளை வழங்கி சிதைந்திருந்த பகுதிகளை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த தலம் 250 ஆண்டுகளுக்கு முன்பு திப்பு சுல்தான் காலத்திலும் அதற்கு பிறகு வந்த பக்தர்களாலும் விரிவுபடுத்தி கட்டப்பட்டதாக இருக்கும் என்றும் சொல்லுகிறாங்க. மின்னலால் உருவான இந்த தீர்த்த சுனை இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதப்பூர் முத்துக்குமார சாமி கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.